Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 390 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சி அந்த டூவல் பையில போட்டு பொலன்னு பொலந்து கட்டினால. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவனுக்கு ஆளுகள்லாம் வந்து தலை எங்க இருக்கீங்கன்னு சொல்லி சுத்தி தேடிட்டு இருக்கானுங்க. எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம ஆளுக கப்பலை வச்சு பண்ண அட்டாக்ல அந்த மொத்த இடமுமே கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்குது. சோ எங்க போனீங்க எங்க இருக்கீங்கன்னு அப்படியே சுத்தி தேடிட்டே இருப்பானுங்க. கடைசியில அவன் எங்க பேன்னு கிடக்குறான்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. தலைவரே நீங்க ஓகே தானே? உங்களை பார்த்தா அவன் கண்டம் பண்ணிருக்கான்னு நல்லாவே தெரியுது. முதல்ல நீங்க உயிரோட இருக்கீங்களா? தலைவரேன்னு கூப்பிடுவான். அவன் இருங்கடா எந்திரிச்சுக்கிறேன்னு அப்படியே பொறுமையா எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு மூஞ்சி பயங்கரமா வலிக்கும். அவனுக்கு இப்ப காண்டன்னா பல கஷ்டங்களுக்கு அப்புறம் எப்படியோ சஞ்சிய கண்டுபிடிச்சிட்டான். ஆனா வந்தவனை நான் கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு காண்டாயி மூஞ்சில இருந்து கையெடுப்பான். அவனை பார்த்துட்டு அத்தனை பேருமே ஒரு செகண்ட் ஆடி போயிருவானுங்க. என்னடா என்னாச்சு, என்னைய பார்த்துட்டு ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? வாயை திறந்து சொல்லுங்கடா, வாழக்கா மாட்டேனுங்களான்னு கத்துவானா. பாஸ் கொஞ்சம் பொறுமையா அமைதியா அந்த கண்ணாடிய பாருங்கன்னு சொல்லி கொடுப்பானுங்க. அவன் அதை பார்த்துட்டு அட பாவிகளா என்னைய என்னடா பண்ணி வச்சீங்கன்னு தொண்டையிலேயே கத்துன்னு கத்துவான். அப்படியே கட் பண்ணிங்க நம்மளே கப்பலை காட்டுறாங்க. அங்க பயங்கரமா சமையல் வேலை போயிட்டு இருக்குது. பண்றது யார் தெரியுமா? அந்த ஹட்சினுங்கிறவன். எல்லாம் நம்ம லூஃபி கேட்ட அந்த டக்ககக்கி தான். கடையே போட்டுட்டான். அவன் பண்ண லபகன்னு எல்லா வாயிலி திணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல மெயினா அடிச்சு புடிச்சு திங்கிறது நம்ம லூஃபி தான். இந்த உலகத்திலேயே இவனோட டக்ககக்கி தான் செம்ம டேஸ்டா இருக்குமாமா. இத நீ தனியெல்லாம் சொல்ல வேண்டாமா தாயி, செம்ம டேஸ்டா இருக்குது. அதான் வாயில அள்ளி போட்டுட்டு இருக்கேன்மா. தட்டுல வைக்க எல்லாத்தையுமே அள்ளி வாயில போட்டுட்டு அடுத்த அடுப்புல இருக்கிறதுல கொண்டு போய் கைய வைப்பான். கை சுட்டுரும். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சரி இவன் எது கிடைச்சாலும் வாரி வாயில போடுவான். ஆனா சஞ்சி அப்படி இல்ல. அவனுக்கே செம ஆச்சரியம். இது செம டேஸ்டா இருக்குது அண்ட் ஃபிளேவரும் ரொம்ப டீப்பா இருக்குதுன்னு அவனோட சமையல் மூலைய வச்சு கால்குலேட் பண்ணிட்டே சாப்பிடுவான். உசோப்பு, சாப்பரு, ப்ரூக்கு இவங்க மூணு பேரும் ஒரு சைடு பாராட்டிட்டே சாப்பிடுவானுங்க. அந்த ஹட்சினு நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, இன்னைக்கு நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் ஃப்ரீ தான், உங்களுக்காக நான் ரெடி பண்ணிட்டே இருப்பேன், ஏன்னா நீங்க எங்களைய காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு நன்றி கடனா இது எவ்வளவு செஞ்சாலும் பத்தாதுன்னு சொல்லி அடுத்தடுத்து பிளேட் எடுத்து அடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நமி எதுவும் சொல்லலையேன்னு கேட்பான். உடனே 50 பேரும் ஷாக் ஆயிடுவானுங்க. அவன் என்னடான்னா அங்க தனியா உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பா. அவளை பார்த்து தயங்கி கேட்பான், டேஸ்ட் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. அவ தெளிவா சொல்லிடுவா, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தா மட்டும் நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு மட்டும் நினைக்காதேன்னு. உடனே அவன் பதறுவான், ஐயோ நான் அதுக்காண்டி கேட்கல, நிஜமா டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன் அப்படிமா. அவ ஒரு வாய் எடுத்து தின்னு பார்த்துட்டு செம டேஸ்ட்டும்பா. அவ்வளவுதான் அவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். அவனை விட நம்ம பையலுக்கு தான் பயங்கரமா நிம்மதி ஆவானுங்க. ஏன்னா அவ வேண்டாம் முடியாது கிடையாதுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டானா இவனால அடுத்த டக்கோயாக்கிய சாப்பிட முடியாது. அந்த பீதி நமியே நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அந்த ஹட்சின் செம ஹாப்பியாகி எவ்வளவு வேணாலும் தின்னுங்க, உங்களுக்காண்டி நான் செஞ்சு குடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அள்ளி பண்ணிட்டே இருப்பான். லூஃபியும் தெளிவா சொல்லிடுவான், நீ பண்ண நாங்க விடாம கடைசி வரைக்கும் தின்னுட்டே தான் இருப்போம்னு. சோ இப்படி எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வாய்ஸ், மாஸ்டர் மை யங் மாஸ்டர் எங்க போறீங்க, உங்களை தேடிதான் வந்துகிட்டு இருக்கோம்னு தூரத்துல ஒரு சவுண்ட் கேட்கும். வர்றது யாரு? இந்த கன்றாவியான வாய்ஸ வேற எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அந்த லூசு பைய டூவல் தான். என்ன கிளம்பும் போது ஒரு குட் பை கூட சொல்லாம போயிட்டீங்க, எம்பிட்டு ஃபீல் பண்ண தெரியுமான்னு கத்திட்டே வருவான். இவங்களுக்கு இன்னும் யார் அந்த மூதேவின்னு தெரியல. அவன் எப்படி நான் அழகா இருக்கனா, நான் தான் டூவலும்பான். அதாவது சஞ்சி சும்மா மிதிக்கல, மிதின்னு மிதிச்சு அவன் மூஞ்சிக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியே பண்ணிட்டு வந்திருக்கான். சோ இப்போ மூஞ்சி மாறினதுனால, அதுவும் அழகா மாறினதுனால அவனை யாருமே இனி தேடி வரமாட்டாங்களே. இனி அவன் ஒரு நார்மல் பர்சன், நான் வாண்டட் பர்சன் அப்படின்னு நான் தான் டூவலுன்னு சொல்லிட்டே வருவான். லூஃபி பார்த்துட்டு, தம்பி அது நீ இல்லப்பா, அவன் மூஞ்சி எனக்கு நல்லா தெரியும், அவன் கன்றாவியா கேவலமா மரண கொடூரமா இருப்பான்பா. அவனே சஞ்சி, ஆடா அவன் தான் அது, நான் தான் அவன் மூஞ்சில இருக்க போன் எல்லாத்தையுமே மாத்தி விட்டுட்டேன், இனிமேட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான்ல அதுக்குதான். அவன் நேரா ஹச்சினோட கடைகிட்ட வந்து, மாஸ்டர் சஞ்சி நீங்க என் மூஞ்சில மிதின்னு மிதிச்சதுக்கு அப்புறம் என் மூஞ்ச பார்த்து நானே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஏன்னா நீங்க பயங்கர அழகா மாத்தி விட்டீங்க, லேடிஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா என் கண்ணத்தை அப்படியே பிச்சு எடுத்துட்டு போயிருவாங்க, அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஆளுகளுக்கு சாப்பாடு மட்டும்தான் ஒரே வேலையா இருக்கும். இதுக்கப்புறம் அவன் நேரா அவனோட கண்ட்ரிக்கு போய் ஜாலியா ரிலாக்ஸ் பண்ண போறானாமா. அதுக்கு எதுக்கு இவன் இங்க வந்தானா, இவனோட வாழ்க்கையவே மாத்தி இப்ப காப்பாத்தினது நம்ம சஞ்சி தான். சோ அவருக்கு ஒரு நன்றி சொல்லாம போனா கண்டிப்பா எனக்கு நிம்மதியா தூக்கமே வராது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு நீங்க இப்பதானே புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, ஹெல்ப் பண்றதுக்கு தம்பி தாராள பிரபு உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமா போசலாம் கொடுப்பான். சஞ்சய் தெளிவா சொல்லிடுவான், நீ கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தாலே அதுவே பெரிய விஷயம், அண்ட் அதுக்கும் மேல எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுனா இதுக்கப்புறம் என் கண்ணிலேயே தயவு செஞ்சு படாத, என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவன் அதெல்லாம் கவனிக்காம, அழகண்டா நீ, அழகுக்கு நிகர் நீ தான் சொல்லி அவனையே அவன் பீத்திட்டு இருப்பான். இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், அங்க என்னடா பார்வை, இங்க பாடுறா டேய் கொய்யால அப்படின்னு எவ்வளவோ கத்தி பாப்பான். ஆனா
அவன் பாட்டுக்கு அவன் மூஞ்சலக தான் ரசிச்சுட்டு இருப்பான். ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம்னு சஞ்சி தெளிவா சொல்லிடுவான். மகனே ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, இல்லாட்டி மூஞ்சில மறுபடியும் கோலம் போட்டு விட்டுருவேன்னு. சார் ரைட்டுன்னு கிளம்ப போனவன் அங்க நவிய பாத்துருவான். அவ சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் நீ என்னைய பார்த்து தானே பிளைங் கிஸ் கொடுத்தேன்பா. அட சனியனே என் வாயை தொடச்சிட்டு இருக்கேன் பாரும்பா. ஆனா அவன் நம்ப மாட்டான். இல்லவே இல்ல, நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொல்லி தானே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவனையே பயங்கரமா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுல கூட அவனுக்கு ஆளுகெல்லாம் கோஷம் போட்டுட்டு இருப்பானுங்க. உசோப்பு இருந்துகிட்டு டேய் ஓவரா பில்டப் பண்ணாத, இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, கொஞ்சம் அடங்கும்பா. என்னப்பா உனக்கு ஜலஸா இருக்காம்பா. உசோப்பு காண்டாயி கொய்யால யார பாத்துறா ஜலசு பழசுன்னு இருக்க, கையில மாட்டின கரும்பு சக்க மாதிரி பிழிஞ்சிருவேன்பா. லூஃபி தான் தடுத்து விட்டு விட்டு உன் பர்சனாலிட்டி கிட்ட எல்லாம் அவன் வர முடியாது, ஏதோ பொடிப்பைய தெரியாம பேசிட்டான், ஃப்ரீயா விடுன்னு சமாளிப்பான். அவன் ஒரு பேப்பர்ல அவனோட டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நம்பர் எழுதி, மாஸ்டர் சஞ்சி இந்த நம்பருக்கு நீங்க எப்ப கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு உதவி செய்ய நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கண்ணடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிப்பான். நான் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்கும் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவன் நம்பரை கொடுத்துட்டு சல்லுன்னு அங்க இருந்து போகும்போது அவனோட புது கேங் நேம சொல்லுவான், ரோசி லைஃப் ரைடர்ஸ். நல்ல வேலை போய் தொலைஞ்சான், இனி நிம்மதியா சாப்பிடலான்னு சொல்லி விடிய விடிய நல்லா வச்சு தின்னு தீப்பானுங்க. அவ்வளவுதான், அம்புட்டு பேத்துக்கு வயிறு புடைச்சு அப்படியே பேனு கிடப்பானுங்க. சின்னவனுக்கே எப்படி இருக்குன்னா செஞ்சவனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே தொங்கிடுவான். இவ்வளவு வாடா திம்பிங்க, ஸ்டாஹட் இவ்வளவு திம்பிங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு 6 கை இருந்திருந்தா ஈஸியா இருந்திருக்கும், இத்தனை கை இருந்துமே நீ புலம்ப ஸ்டானுங்களேன்னு சொல்லிட்டு இருப்பான். கேமி கூப்பிட்டு ஆனா அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கம்பா, அவங்க ஹாப்பின்னா நானும் ஹாப்பின்னு சந்தோஷப்படுவான். அதே நேரம் இங்க புரூக்கு காஃபி குடிச்சுக்கிட்டே அந்த டயக்கிய பாராட்டி தள்ளுவான். செம சூப்பரா இருந்துச்சு அப்படி இப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறான், அதை அப்படியே விட வேண்டியதானே. ஒரு ஏப்பம் விடுவான், அதுவும் நமி முன்னாடியே கொய்யால வாயிலே ஒரு குத்து ஊத்துவான். நாத்தம் தாங்க முல்லடா நாதாரி பாயலன்னு. இங்க செஞ்சு நம்மள கப்பல்ல இருந்துட்டு அவங்கள கூப்பிடுவான், நீங்க எல்லாம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இங்க வாங்க, நான் உங்க எல்லாத்துக்கும் டீ குடுக்குறேன்னு. உடனே அவங்க வந்து டீ எல்லாம் கொடுப்பாங்களா. இனி அடுத்து இவங்க போக வேண்டியது எங்க, ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு. அவ சபோட்டி ஆர்கிபெலகோக்கு கூட்டு போவா. அங்க போனாதான் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போக முடியுமான்னு கேட்பான். அந்த ஹட்சி ஆமாம்பா, என்னன்னா இவன் ஒரு ஃபிஷ்மேனு அவ ஒரு மெர்மைடு, சோ இவங்களால ஈஸியா டைவ் பண்ணி அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போக முடியும். ஆனா நம்ம ஆளுங்க எல்லாருமே ஹியூமன்ஸ், அவங்கள மாதிரி இவங்க மட்டும் டைவ் பண்ணாங்க அவ்வளவுதான், பிரஷர்ல அங்கேயே காலி. சொல்ல போனா நம்ம ஆளுங்க சம்மரின்ல அடியில போகும்போதே அந்த சம்மரின்ல கடமுட்டான்னு பயங்கரமா சத்தம் கேட்டுச்சுல்ல, இன்னும் கொஞ்சம் அடியில போயிருந்தாங்கன்னா போதும் அந்த மொத்த சம்மரினும் கண்ணா பின்னான்னு சதறி இருக்கும். சரி அப்படின்னா எப்படித்தான் கடலுக்கு அடியில போறதுன்னு கேட்டா உடனே அந்த ஸ்டார் ஃபிஷ் பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்கும். இன்னுமா உங்களுக்கு ஐடியா கிடைக்கல, அதுக்கு நீங்க முதல்ல கடலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படியா, அதை யாரு சொல்லுவான்னு கேட்டா நான் தாண்டா சொல்லுவேன், இவ்வளவு நேரம் நான் தானே தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தா அங்க நம்மளுக்கு யாருமே கவனிக்கல. விளங்கிரும், கொஞ்சம் இங்க பாருங்க யா, 2 ரூட் வழியா நியூ வேர்ல்டுக்குள்ள போக முடியும். ஆனா அது நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கிறவங்களால மட்டும், சொல்ல போனா நார்மல் சிட்டிசன்ஸ் வச்சுக்கலாம். ஆனா நம்ம ஆளுங்க பைரட்ஸுங்க, காவாலி பயலுங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரே ஒரு வழியா தான் போய் ஆகணும், இல்லன்னா இவங்க அந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணும்போது தொக்கா மாட்டிக்குவாங்க. ஏன்னா அந்த ரெட் லைனோட மேலதான் பெரிய பில்டிங் ஒண்ணு கட்டி வச்சிருக்கானுங்க, அதான் மாதிரி ஜாய்ஸ். அந்த பேரை கேட்டோடனே அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. இப்ப நார்மல் ஆளுங்கன்னா அங்க பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பக்கமா போக முடியும், பைரட்ஸுங்களை அந்த பக்கமா போறதுக்கு எந்த வேர்ல்டு கவர்மெண்டாவது அனுமதிப்பானுங்களா, மாட்டானுங்க, நேவர். அதனால நீங்க வேற ரூட்டை தான் பாக்கணும்னு சொல்லுவான். உடனே சாப்பருக்கு பீதியாகும். அப்படின்னா அந்த ரெட் லைன்ல நடந்து போகணுமா, அப்படி நடந்து போறதெல்லாம் ஓகே, அப்புறம் கப்பல் எப்படி கொண்டு வரதுன்னு கேட்பான். அவன் இருந்துகிட்டு அதுக்கு தான் நீங்க இந்த ஷிப்பை கைவிட்டுட்டு அந்த பக்கமா போய் இன்னொரு ஷிப் வாங்கணும்னு சொல்லுவான். பிராங்கி எல்லாம் காரிட்டு துப்பிடுவான், எது கப்பலை விட்டுட்டு போகணுமான்னு. அவன் கேஷுவலா ஆமா கொஞ்சம் காஸ்டும் பெர்மிஷன் கிடைக்க கொஞ்சம் டைமும் ஆகும், இதுதான் நேர்மையா போற வழி, ஆனா அதை விட்டா இன்னொரு வழியும் இருக்குது, அந்த வழியா போனீங்கன்னா நீங்க உங்க கப்பலை எடுத்துக்கிட்டே போகலாம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுமா. அப்படின்னா அதை முதல்ல சொல்லடா விளக்கென்ன ஒண்ணு, அதுதான் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க சீ ஃப்ளோர் ரூட், நீங்க எல்லாம் தயாரான்னு சொல்லி சுத்தி சுத்தி கேட்பான். யாருமே கவனிக்கல, அவங்க கேமி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவ சீ ஃப்ளோர் ரூட்டை பத்தி ஆல்ரெடி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா, அது ரொம்ப டேஞ்சரான ரூட் அப்படி இப்படின்னு. அட சண்டால பயலாம், நீங்க ஸ்டார் ஃபிஷ்க்கு பைத்தியமே பிடிச்சிரும். சீ ஃப்ளோர் ரூட்ல போகும்போது பஞ்சாயத்து வர்றது அந்த சீ மான்ஸ்டர்ஸ் ஆலையும் சீ கிங்ஸ் ஆலையும் தான். ஏகப்பட்ட ஷிப்ஸ்களை அதுங்க சாப்பிட்டு இருக்குங்க. இதெல்லாம் கேட்ட உடனே சாப்பர் பீதியாகி பேசாம ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போகாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமே, எதுக்கு இந்த வேண்டாத வேலைம்பா. அவனுக்கே பீதி ஆகுது, உசோப்ப மட்டும் தனியாவா சொல்லணும். அப்ப நம்பி இருந்துட்டு ஏமா நீ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஷிப்பையே மொத்தமா சாப்பிடுன்னு சொல்றியான்னு கேப்பா. அவன் ஆமா ஆமான்னு கேஷுவலா சொல்லுவான். சரி சீ ஃப்ளோருக்கு போகணும்னா எந்த மாதிரி ஷிப்பை யூஸ் பண்ணணும்னு கேட்டா இந்த ஷிப்லயே போலாம்பா. எல்லாத்துக்கும் ஷாக்கு, பின்ன இந்த ஷிப்பை எடுத்துக்கிட்டு எப்படி அண்டர் வாட்டர்ல போக முடியும், இதெல்லாம் தாங்காதுங்கிற மாதிரி பிராங்கி சொல்லுவான். அந்த டைம் அந்த பக்கம் ஸ்டார் ஃபிஷ் பாருங்களேன், அவன் பேசுறத எவனுமே கவனிக்கலன்னு அங்க பயங்கரமான ஃபீலிங்ல இருப்பான். இங்க கேமி உங்க கப்பலும் தண்ணி கடியில போலாம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதும்பா. என்னடானா அந்த ரெட் லைன் வந்து உலகம் பூரா அப்படியே சுத்தி வருது இல்ல, ஆனா அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பெரிய ஹோல் ஒன்னு இருக்காமா, அங்கதான் ஃபிஷ்மேன் ஐலாண்டும் இருக்குது. அந்த வழியா போனாலே இவங்க அந்த பக்கமா போயிடலாம். ஆனா இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அந்த ஹோல் இருக்கிறதே மரி ஜாய்ஸுக்கு கீழே தான், 10,000 மீட்டருக்கு அடியில போகணும். 5,000க்கே இங்க அள்ளு விட்டுருச்சு, 10,000 எல்லாம் போனா அவ்வளவுதான் புடிங்கிக்கும். இல்ல வேற அது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் அப்படி இப்படின்னு பில்டப் வேற பண்ணுவானுங்க. போச்சா 10,000 மீட்டர் எப்படி போறது, அதனால எல்லாருமே மண்டத்தையே யோசிப்பாங்க, எப்படி இந்த கப்பல் எடுத்துக்கிட்டு சீ ஃப்ளோர் வரைக்கும் போறது, ஒண்ணுமே புரியலையே. மேல
போனா சீவலு கீழே போனா செதறலு என்ன பண்ணலான்ட்டு பயங்கரமான யோசனை. அப்பதான் கேமி சொல்லுவா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம போற ஐலாண்டுல உங்க ஷிப்புக்கு ஒரு கோட்டிங் ஒண்ணு கொடுப்பாங்க, அதை கொடுத்தா உங்களால அவ்வளவு தூரம் கீழே போக முடியும், அதுக்காக தான் நம்ம அங்க போறோம்பா. கோட்டிங்கா? என்ன கோட்டிங்னு கேட்பான். வந்து பாப்பீங்கல்ல உங்களுக்கே தெரியும்பா. கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு, நம்ம வந்தாச்சு கொஞ்சம் அங்க பாருங்க பாங்க. பார்த்துட்டு அத்தனை பேருமே அசந்துருவாங்க. வாவ், இந்த இடம் வேற லெவல்ல சூப்பரா செம்மையா இருக்குன்னு. இப்படி ஒரு ஆச்சரியத்தை இவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ரோபினுக்கெல்லாம் இது ஏதோ ஃபேண்டசி மாதிரி இருக்குது. சஞ்சி எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது பறக்குதுமா. அப்படியே அந்த ஐலாண்டு பக்கத்துல போவாங்க. இதுதான் சப்போடி ஆர்கிபெலகோ. அப்படியே பபுள் பபுளா மேல கீழன்னு பறந்துகிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.